17 வசனங்களை நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். எதற்காக நாம் பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும்? கர்த்தருக்காக, வேதத்திற்காக, சபைக்காக நாம் பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும். பக்தி வைராக்கியம் என்னன்னா கர்த்தர் மேலுள்ள அன்பிலிருந்து புறப்படுகிற ஒரு தெளிவான தீர்மானம், ஒரு திட்டமான தீர்மானம் தான் பக்தி வைராக்கியம். கர்த்தருக்காக, ஆலயத்திற்காக, வேதத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவதுதான் பக்தி வைராக்கியம். வேதத்துல அநேகர் பக்தி வைராக்கியம் பாராட்டினார்கள். யோபு ஆண்டவர் சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் பக்தி வைராக்கியம். ஷாத்ராக், மேஷா, ஆபேத் நேகோவுடைய வைராக்கியம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜமாகிய உம்முடைய கைக்கும் என்னை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். நீர் நிறுத்தின போற்றிலே வணங்க மாட்டோம். அதுதான் அந்த பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. தானியேலுடைய வைராக்கியம் என்ன? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட பின்பும் தான் முன்பு செய்த வந்தபடியே 3 வேளையும் அவன் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி நான் ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தருடைய வைராக்கியம் என்ன? நான் செத்தாலும் சாகிறேன், இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவின் இடத்துல போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி. பிரியா, இதுதாங்க பக்தி வைராக்கியம். கர்த்தருக்காக, ஆலயத்திற்காக, வேதத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் அவர் வைராக்கியம் உள்ளவராய் நமக்காக வைராக்கியம் பாராட்டும்படி நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.